வணக்கம் மக்களே, நான் உங்க கூகுள். ஒரு நபர் மேல ஓரளவுக்கு விமர்சனங்கள் அடுக்கலாம். பட் எப்ப பார்த்தாலும் விமர்சனங்களை வந்து அடுக்கவே கூடாது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கலாம்? ரீசென்ட்டா ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து பேசிட்டு வந்திருக்காருங்க. ஸோ அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஃபோட்டோஸு, அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய மொத்த டீட்டெயில்ஸையும் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல போட்டு அதை பற்றி நெறைய பேசியிருந்தாரு. ஸோ அதை பார்த்த ஒரு சில ஊடகவாசிகள், அதாவது நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் வந்து அதை வந்து ஒரு மாரியா பேசி வச்சிருக்காங்க. ஸோ குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்களுடைய தமிழ்ல வந்து உங்களுடைய ஃபேன்ஸ் அடிக்கிற அடியில ஆனால் தான் உங்ககிட்ட வந்து நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன ஜால்ரான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டுலாம் ஒரு மாதிரியா தம்ப்நெயில் போட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் விஜய் அவர்களை பார்த்து பேசிக்கக்கூடிய விஷயங்களை அதை ஒரு வியூஸ் ஆதாயத்துக்காக அதை ஒரு நெகட்டிவ் ப்ரொஜெக்ஷன் காமிச்சு அவங்க வந்து பார்வைகளை பெறணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அதெல்லாம் தப்பான ஒரு செயல், மாற்று கருத்தே கிடையாது. ஸோ விமர்சனங்கள் இருக்கும்போது விமர்சனங்களை வந்து அடுக்கலாம் ஒரு மனுஷன் மேல. ஆனா எதுவுமே இல்லாத போது திருப்பியும் அந்த பழசெல்லாம் கிளறி அதுதான் 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 நீ அதுதான் நீ என்றது இந்த மாதிரியான ஒரு மனநிலை என்றது நம்மளுக்கு வந்து தெரியலங்க. பட் ரீசெண்டா தமிழக முதல்வர் விஜய் அவர்களை வந்து நிறைய நடிகைகள் நடிகர்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு வராங்க. ஸோ அவங்க எல்லாம் அவ்வளோ அழகா தமிழக முதல்வர் வந்து பார்த்துட்டு அவங்க விஜய் அவர்கள் கூட வந்து சினிமாவில் நடிக்கும்போது என்ன மாதிரியான அனுபவங்களை வந்து அவங்க பெற்றிருந்தாங்க. இப்போ விஜய் அவர்கள் பார்ப்பதற்கு அப்படியே இருக்காரு, முன்னுக்கும் பின்னுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லப்பா, அவ்வளவு சூப்பரான ஒரு மனிதர், ஆஹோ ஓஹோ அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நிறைய பதிவுகளை வந்து போட்டிட்டு வராங்க. அதன் அடிப்படையில இப்ப ரீசெண்டா சிவகார்த்திகேயன் அவர்கள் போய் பார்த்திருக்காங்க. சோ இந்த சூழ்நிலையில சிவகார்த்திகேயன் அவர்கள் உங்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல வந்து விஜய் அவர்களை ரீசெண்டா சந்திச்சார் இல்லையா, அந்த போட்டோஸ் வித் அவரு சந்திச்சிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கூட அவர் வந்து பயணம் பண்ணியிருப்பாரு பாத்தீங்களா, அது சம்பந்தப்பட்டிருக்கூடிய மொத்த டீட்டெயில்ஸும் அவர் வந்து போட்டிருக்காரு. அதாவது மக்களின் மனங்களை மகிழ்விப்பதில் தொடங்கி மாநிலத்தையே வழிநடத்தும் நிலை வரை சில பயணங்கள் உண்மையிலேயே அசாதாரணமானவை. தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து ஒரு பெருமைக்குரிய தருணம். ரசிகன் எக்ஸ்பிரஸ் முதல் விஜய் அவார்ட்ஸ் மேடை வரை, கோட் திரைப்படத்தில் இணைந்து நடித்தது வரை மற்றும் இப்போது உங்களுடன் இந்த தருணம், இது எப்போதும் மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும். இந்த சகோதரத்துவம் பிணைப்பு அது எப்போதுமே தொடரும் அப்படின்ற மாதிரி அவரு எக்ஸ் வலைதள பக்கத்துல அவர் வந்து அவருடைய அந்த வார்த்தைகளை வந்து போட்டிருக்காரு. ஸோ இதுதான் இப்போ வந்து சோசியல் மீடியால வந்து பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக மாறிக்கிட்டு இருக்கு. இதை வந்து இருக்கிற மாதிரி கரெக்டா வாழ்த்தி பேசினா ஒரு தப்புமே கிடையாது. ஆனா இதை வச்சு ஒரு ஆதாயம் தேடுறது, இதை வச்சு ஒரு வியூஸ் முகம் தேடுறதுலாம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம்ட்டு தான் சொல்ல முடியும். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.